இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த கண்கள் மூடி இருக்கட்டும். நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஆராதனைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை பெரியது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மளை பாதுகாத்தாரே, இம்மட்டும் நம்மளை நடத்தினாரே, இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து கொண்டாரே. ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மளை போஷித்தாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக சென்றதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சுகம் தந்திருக்கிறாரே, பலன் தந்திருக்கிறாரே, கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போக்கில வரத்தில் கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளம் நன்றினால் நிறையட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரே. வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிட்டாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டாரே. மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரங்களுக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மை சுற்றி இருக்கிற தேசங்களில் எத்தனையோ சமாதான குறைவுகள், ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டார். தேவ தயவு நம்மோடு கூட இருந்தது. தயவு நம் வாழுகிற இந்த தேசத்தை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. பக்கத்திலே 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த சபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த வனாந்திர தேசத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறாரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தில் கலிகூற பண்ணியிருக்கிறாரே. அவருடைய சத்தியங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறாரே. இந்த சபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சபையின் போதகர்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சபையின் தலைவர்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த ஆராதனைக்காய், இந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டுமாய். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாய், ஒவ்வொரு வரிகள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைபட வேண்டும். ஏதோ வந்தோம் போனோன்னு சொல்லி இல்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரு புதுபலனை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாய், ஆலயத்தினுடைய நன்மையினாலே திருப்தியானவர்களாய் கர்த்தர் நம்மை அனுப்பும்படியாய் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தணும் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஒரே ஒரு நிமிடம் அவருடைய பாதத்தில் நம்மளை தாம் சமர்ப்பிப்போம். நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாகிய கர்த்தராயிருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பதாய் நிற்கிறோம். பிரியமானவர்களே,
முழுவதுமாய் அர்ப்பணிக்கலாமே. எத்தனையோ காரியங்களில் தவறுகிறோம். நமக்கும் தேவனுக்கு இடையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வருகிறது. தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் உண்டோ? மீறுதல்கள் உண்டோ? அந்த சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. நம்முடைய பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. அந்த சொல்லலாமே, நீ கழுவுங்க ஆண்டவரே, என் பலவீனம் இது, என் பலவீனம் இது, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் உண்மையாய் சொல்லுங்க. உண்மையாய் சொன்னால் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தினபடினால் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு நீங்கள் எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் எங்களை மூடிக்கொள்ள போகிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தை உடைய வஸ்திரத்துங்கினாலே கர்த்தர் நிறைத்திருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமையுள்ள கரம் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. நீங்கள் மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஹல்லேலூயா. அவருடைய உண்மை பெரியதாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் என் பங்கு என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் நான் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். தக்காலை வேளையிலே தேவஜனங்களாய் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நாமும் சொல்லுவோம், கர்த்தரின் பங்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பங்கு, கர்த்தர் என்னுடைய நம்பிக்கை. ஆமென். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவோம் என்று சொல்லி பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்தர் 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 என்று சொல்லி போற்றி ஆண்டவருடைய நாமத்தை பணிந்து கொள்வோம். பிரியமானவர்களே,
உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமே. ஹalleluya, ஹalleluya. அவருடைய பாதுகாப்பு அத்தனை பெரியது. ஹalleluya. நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும், நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும், நம்முடைய கால்களை இடறுதலுக்கும் அவர் தப்புவித்தார். ஆமென். ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைகள் எண்ணி முடியாதவைகள். அவர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து வருவது போல சுமந்து வந்தார். ஹalleluya, ஹalleluya. அவருடைய கிருபை பெரியது. அவருடைய பாடி மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். பாடி மகிமைப்படுத்துவோம். செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒரு கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒரு கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில்
ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் என்னை தூக்கி சென்றீரையா. ஹalleluya, ஹalleluya. அவருடைய கரம் நம்மை அணைத்தது, அவருடைய கரம் நம்மை அணைத்தது, நம்மை ஆறுதல் படுத்தியது. தேவனுடைய கரம் நம்மை தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நம்பிக்கையாயிருக்கும், நன்மையாயிருக்குன்னு சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது என்று சொல்லி எஸ்ராவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கரம் தப்பு வைக்கிற கரம். ஹalleluya, ஹalleluya. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹalleluya. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கிறோமோ, ஒருவேளை பயத்தோடு உட்கார்ந்துருக்கிறோமோ, கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை தேற்றுகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், அவர் நம்மை பலப்படுத்தி அனுப்ப வல்லமை உள்ளவர். ஹalleluya. பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட பாடி அடிக்கிறலாம். வாக்கு மாறினாரே, சுத்தர்களாய் மாறினவே, சுதனர் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறினவே, சுதனர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே.
என்ற வாக்குத்தத்தம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான ஓட்டம். ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் கிறிஸ்துவை நோக்கி, நம்முடைய எல்லாருடைய நோக்கமும் கிறிஸ்து ஒருவரை நோக்கி மாத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்வோம். அவருடைய சத்தம் கேட்டு தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தம் மாத்திரம் செய்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்துகிறோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும் என்று சொல்லி அவருடைய சத்தம் மாத்திரமே நம்மை தேற்ற முடியும். ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. காரிருளை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றுவோம் பிரியமானவர்களே. ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற கர்த்தர். அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற கர்த்தர். மகாசபையிலுமை துதிப்பேன்,
திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரரை சொல்கிறார். இந்த காலை வேளையிலே நமக்கு ஜீவன் தந்து, நமக்கு சுகம் தந்து, நம்மை இம்மட்டும் நடத்தி ரட்சிப்பின் சந்தோஷத்தில் கலிகூற பண்ணியிருக்கிற தேவனை கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிக்கலாமே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவரை தொழுது கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிப்பதற்கு ஒரு அடையாளம். ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, நீரே நீரே, நீர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையின் மையமாயிரும். நீர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையின் துணையாளராயிரும். நீர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாயிரும். என்னுடைய பலன் இல்லை ஆண்டவரே, என்னுடைய சுகம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய திறமை இல்லை ஆண்டவரே, நான் நிர்கதியான மனுஷன்னு சொல்லி ஹல்லேலூயா நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே நித்தியமானவர். அவர் ஒருவரே நிரந்தரமானவர். அவர் ஒருவரே கத்தாதி கத்தர். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அவர் ஒருவரே அண்ட சராசரங்களை ஆளுகிறவர். ஹல்லேலூயா. அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, என்னை வாழ வைத்தீருமை ஆராதிக்க, என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கன்னு சொல்லி அந்த ஆராதனை நாயகரை பாடி மகிமைப்படுத்துவோம். தெரிந்து
ஆராதனைக்கு பாத்திரர். நீர் ஒருவரே கனத்துக்கு உரியவர். நீர் ஒருவரே மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர். நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலன் அல்ல. நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்தவர். நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். நீர் ஒருவரே மாறாதவர். நீர் ஒருவரே மகிமையானவர். நீர் ஒருவரே மகத்துவமானவர். நீர் ஒருவரே ஏக சக்கராதிபதி. நீர் ஒருவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நீர் ஒருவரே சகலத்தையும் கையில் வைத்திருக்கிறவர். நீர் ஒருவர் மாத்திரமே. பாதத்தை பணிந்து கொள்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் தகப்பனாய், நீர் எங்கள் தாயாய், நீர் எங்களுடைய நண்பனாய், நீர் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறபடினாலே ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாதத்தை நாங்கள் பணிந்து கொள்கிற ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே செய்யா என்று சொல்லி அவரை பணிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல ஆற்றுகிறவர், தோள் மீது சுமக்கிறவர், நீர் போதும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பணிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல
ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு கூட நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய தகுதியெல்லாம் உம்மாலாய் இருக்கிறது. உடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து பணிகிறோம். உடைய பாதத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளுங்க பரமபிதாவே. நம்ம எல்லாரும் அமரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் கரங்களை கொடுத்து ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரத்தை ஸ்தோத்திரம் நாம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷ நூலின் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், அங்கு வேதம் ஒரு மனிதனை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த மனிதன் இருளிலே வாழ்ந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இருட்டில் இருந்தவன், அந்தகாரத்தில் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன், அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதன், இரவுதான் அவனுடைய வாழ்க்கையாய் காணப்படுகிறது. He was living in the darkness for entire life. அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனாக காணப்படுகிறான். வேதம் அப்படிதான் அவனை அறிமுகப்படுத்துகிறது. அவனுடைய பெற்றோரை குறித்து வேதம் பேசினாலும் அவன் பெயரையோ அவன் பெற்றோர்களுடைய பெயரையோ வேதம் சொல்லவில்லை. மாறாக அவனை வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அவன் பிறவி குருடனாய் காணப்பட்டவன். பிறவி குருடனாக, பிறந்ததிலிருந்தே குருடனாக, பிறந்ததிலிருந்தே வெளிச்சத்தை கண்டடைய தக்க ஒரு திராணி இல்லாதவனாக, பிறவிலேயே வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஒரு மனிதனாக இவன் காணப்படுகிறான். இவனுடைய வாழ்க்கையிலே உதித்த சூரியனையும் பார்க்கவில்லை. இவனுடைய வாழ்க்கையிலே இவனை பெற்ற பெற்றோர்களையும் பார்க்கவில்லை. இவனுடைய வாழ்க்கையிலே பகலையும் கண்டதில்லை, தேவனுடைய சிருஷ்டிப்பையும் இவன் கண்டதில்லை. காரணம், பிறந்ததிலிருந்தே இவன் இருளில் இருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் கண்ணோக்குகிறார் என்று சொல்லி வேதம் அறிமுகப்படுத்துகிறது. ஆமென். ஆண்டவரும் அவருடைய 12 சீஷர்களும் ஸ்தோத்திரம் அந்த வழியாக கடந்து போகும் பொழுது இவரை பார்த்து ஸ்தோத்திரம் சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இவன் இந்த பாவத்தில் இருப்பதற்கு காரணம், ஆமென், இவன் இப்படி இருப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கைக்கு காரணம் இவனா, இவனை பெற்றவர்களா? மக்கள் பிரச்சனைக்கு பாத்திரர் யார் என்று தேட வகை தேடுவார்கள். ஸ்தோத்திரம் சீஷர்களும் அதை தான் செய்கிறார்கள். காரணம் யார், யார் அந்த தவறை செய்தது, யார் இதற்கு முகாந்தரமான ஆள் என்பதை கண்டு கொள்ளுவதற்கு ஏற்ற மனநிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தரமான பதில் யோவான் 9வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில், யோவான் 9வது அதிகாரத்தின் 3வது வசனம், John chapter 9 verses 3. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் பிறப்பதற்கு, அதுவும் இவன் இப்படி பிறப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு முகாந்தரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு அதை கோடிட்டு காண்பித்தது என்று சொன்னால் ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய மதிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூற இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த குருடன் பிறவியிலேயே குருடன், பிறவியிலேயே இருளில் இருப்பவன். ஆண்டவர் நமக்கு பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கும் தேவன், அதே தேவன் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய கிரியை அவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. உலகம் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய தெய்வீக வாய்ப்பை அந்த வாழ்க்கையில் பார்க்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படத்தக்கதாக இவன் இப்படி பிறந்தவன். ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், இந்த இருளிலே இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மருத்துவம், மதம், மனித முயற்சிகள் குணப்படுத்த முடியாத ஒன்றை ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் செய்து காண்பித்தார். ஆமென். மனிதனை குணப்படுத்த தேவன் ஒருவரால் தான் முடியும். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், பிறவி குருடனாக பிறவியிலேயே இருளிலே காணப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர், வெளிச்சத்தை உண்டாக்கின அந்த ஆண்டவர் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் யோவான் 9வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசுவானவர், I am the light of the world, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இருளில் இருக்கும் ஜனங்களை ஸ்தோத்திரம் தம்முடைய ஒளிக்கு நேராக நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். அவர் ஒளியான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை எவ்வளமாக வெளிப்பட வேண்டும் பிரியமானவர்களே? இவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை கிறிஸ்துவாக வெளிப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட வேண்டும். அன்றைக்கு இருக்கும் ஜனங்கள் இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் இயேசு, இவர்தான் நம்முடைய பாவத்தை சுமக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ளும் நிலைக்கு பிரியமானவர்களே, எவரும் செய்ய முடியாத ஒன்றை ஸ்தோத்திரம் சாத்தியமாக செய்து முடிப்பதற்கு இவனுடைய வாழ்க்கை இவ்வனமாய் காணப்பட்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியை கிறிஸ்துவாக இவன் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு இயேசுவானவர் ஸ்தோத்திரம் அவருடைய கிரியைகளை இவன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு இவனுடைய வாழ்க்கை இப்படியாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த சத்தியம் இன்றைய தின தியானத்திற்கு அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. நாம் தியானிக்க இருக்கும் தேவ தலைப்பு தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்திய 3 இரவுகள். 3 nights that revealed God's work. தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்திய 3 இரவுகள். தேவனுடைய கிரியைகள், ஆமென், ஆண்டவர் செய்ய நினைக்கும் காரியங்களை, ஆண்டவர் செய்கிற தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்திய, அதுவும் பிரத்யேகமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த 3 இரவுகள் என்று சொல்லி பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்தில் பொதுவாக ஆண்டவர் வேதத்தில் இரவு நேரங்களில், அந்தகாரமான நேரங்களில், மனிதர்களுக்கு இருள் நிறைந்த நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய ஒளியை அனுப்பி பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. வேதத்தில் பார்க்கக்கூடிய ஸ்தோத்திரம் அநேக சம்பவங்களை ஆண்டவர் இருளிலே செய்தார். பிரியமானவர்களே, இருளிலே ஸ்தோத்திரம் இரவிலே சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். பகலிலே அதே ஆலயத்தில் தான் காணப்படுகிறான். பகலிலே தேவன் அவனோடு பேசி இருந்திருக்கலாம், பகலிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். தன் அருகாமையில் நிற்கும் தேவன் பகலிலே அவனோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட நேரம், ஆமென், ஸ்தோத்திரம், இருளின் நேரம், இருட்டான நேரம், இரவின் நேரமாக ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு சங்கார தூதனை அனுப்பின நேரம், it was a night time. இரவின் நேரத்தில் சங்கார தூதனை கர்த்தர் அனுப்பி ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு, ஆமென், ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில் பேதுரு சிறைச்சாலையிலே கை கால் கட்டப்பட்டவனாக உள்காவலிலே காணப்படுகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். உள்காவலிலே காணப்பட்ட அந்த பேதுருவை கர்த்தர் பகலிலே எழுப்பியிருக்கலாம், கர்த்தர் பகலில சிறைச்சாலையை திறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மாறாக இரவிலே, ஆமென், இட் வாஸ் தி நைட் டைம், பேதுருவை தட்டி எழுப்புகிறார். நல்லா தூங்கிட்டு இருந்த ஒருத்தனை என்ன பண்றாரு? ஆண்டவர் தட்டி எழுப்பி அற்புதம் செய்து ஆச்சரியமாக, ஆமென், சிறைச்சாலை உள்காவலில் இருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை பகலில் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, இரவிலும் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா,
ஹalleluya. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாடின அந்த நேரத்துல தாமே ஆமென் ஸ்தோத்திரம் சிறைச்சாலை நடுங்கத்தக்கதாக அசையத்தக்கதாக கர்த்தருடைய கரம் அங்கு இறங்கிற்று. ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மேகஸ்தம்பமாக மாத்திரமல்ல, மேகஸ்தம்பமாய் நம்மை நடத்துகிற தெய்வம் மாத்திரமல்ல, அக்கினி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். ஆமென். அக்கினி ஸ்தம்பமாகவும் தம்முடைய ஜனத்தை நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். இன்றைக்கு நம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் வசனம் யோவான் 9வது அதிகாரத்தின் 4வது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. யோவான் 9வது அதிகாரத்தின் 4-5. இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத, தேங்க்யூ, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், ஆமென், ஒருவனும் செயல்பட முடியாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி, அந்த ராக்காலத்திலும் தம்முடைய ஒளியை உண்டாக்குகிற தெய்வம் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆமென். ஒருவரும் செயல்பட முடியாத இரவு வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதை தம்முடைய மரணத்திற்கு ஒப்பனையாக, தாம் படப்போகிற பாடுகளுக்கும் மரணத்திற்கும் ஒப்பனையாக அவர் சொன்னாலும், பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்படுகிறதோ அதே போல மனிதனுடைய வாழ்க்கைக்கு முடிவும் ஒன்று உண்டு. ஆமென் அல்லேலூயா. ஆரம்பிக்கப்பட்ட எல்லா உயிர்களும் முடிவை நோக்கி பயணிக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட எல்லா வாழ்க்கையும் முடிவிலே ஸ்தோத்திரம் அது முடிய வேண்டும். ஆமென் அல்லேலூயா. காலங்காலமா வாழ்ந்துட முடியாதுல்ல, ஏன்னா ஆனால் ஆசை உண்டு இல்லை, ஸ்தோத்திரம். எப்படியாவது இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தா நல்லா இருக்கும், என்ன இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்கும், என்ன இன்னும் இளமையாக இருப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணுன்ற அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுறாங்கல்ல, என்ன ஸ்தோத்திரம். இளமையாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன இந்த மருந்து எடுங்க அந்த மருந்து எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு செஞ்சிடாதீங்க, ஏன்னா ஸ்தோத்திரம் இருக்கிற இளமையும் போயிடும். ஏன்னா நம்முடைய முயற்சி எல்லாம் என்ன அப்படின்னா, எப்படியாவது இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துடலாம், இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துடலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இரவு மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே வரும். ஆமென். மரணம் என்பதை ஒருவரும் தவிர்க்க முடியாது. அல்லேலூயா. அதற்கு முன்பதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த பகல் காலத்துல எப்படி இயேசுவானவர் தேவனுடைய கிரியைகளை இந்த பூமியில செய்து முடித்தாரோ அதே போல நாமும் செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கும் பகல் காலத்துல கர்த்தரை கனப்படுத்த, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை உயர்த்த, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, ஜனங்களை தேவனுடைய நாமத்தை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் வழி நடத்த கர்த்தருடைய கிரியைகள் பகல் காலத்துல நம்முடைய ஜீவியத்தில் விளங்குவதாக. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். மரணத்தில் இருப்பவர்கள் அவரை துதிப்பதில்லை. ஆமென். மரித்தவர்கள் அவரை ஆராதிப்பதில்லை. மரித்தவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த பகல் காலத்தை பயன்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. எஸ், இட் இஸ் கோயிங் டு கம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் பொழுது, ரிமெம்பர் தட் I am the light. நான் அந்த ராக்காலத்தின் தெய்வமாக, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, ஒளியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக கிரியை செய்யக்கூடியவர். ஆமென். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்திய 3 இரவுகள் என்கிற ஸ்தோத்திரம் காரியத்தை இந்த காலை நேரத்தில் தியானிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, எடுத்து வாசிப்போமாக. ஆதியாகமத்தின் 32வது அதிகாரத்தின் 21வது வசனம் 22வது வசனம். Genesis chapter 32 verses 21 and 22. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான்.
This night is called that night. ஆமென். இந்த இரவுக்கு அந்த இரவு, அன்று ராத்திரி என்று பெயர். இந்த இரவுக்கு அன்று ராத்திரி என்று பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முகாந்தரத்தோடு எழுதி வைத்திருக்கிறார். காரணம், ஸ்தோத்திரம், எல்லா இரவுகளையும் எல்லா கடந்து போன ராத்திரியை போல யாக்கோபின் வாழ்க்கையில இதுவும் ஒரு ராத்திரி அல்ல, மாறாக தவிர்க்க முடியாத, ஸ்தோத்திரம், விளக்க முடியாத, தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு இரவாக இது காணப்படுகிறது. ஆமென். And that is why it is called that night. ஆமென். அதற்கு தான் ஆண்டவராகிய தேவன் இதை அன்று ராத்திரி என்று எழுதி வைத்திருக்கிறார். அன்று ராத்திரி என்றால் என்ன? ஆசீர்வாதம் வெளிப்படுகிற இரவாய் அது காணப்படுகிறது. That night, blessing revealed night. ஆமென். ஆசீர்வாதம் வெளிப்பட்ட இரவு. ஏன் ஆசீர்வாதம் வெளிப்பட்ட இரவு? பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த இரவாய் அது காணப்படுகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இவனுடைய வாழ்க்கையை வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா என்னதான் இல்ல, எல்லாமே இருக்கு. ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடிய எல்லாமே இருக்கு. மனைவி, பிள்ளைகள், சொத்து, ஆஸ்தி, வேலைக்காரர், வேலைக்காரிகள் என்று சொல்லி ஸ்தோத்திரம், ஆண்டவர் அனைத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த இரவில், ஆமென், அன்று ராத்திரியில அவன் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அந்த ராத்திரி கடந்த காலத்திற்கும் வாக்கு தத்தத்திற்கும் இடையில் உள்ள இரவாய் காணப்படுகிறது. That night was the night between his past and the promise. ஆமென். 20 வருடங்களுக்கு முன்பதாக தேவன் வாக்கு கொடுத்தார். தேவன் வாக்கு கொடுத்தவர் 20 வருடங்களிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், கடந்த காலத்தை விட்டு வந்தவன் யாப்போக்கு நதி அருகில அவன் இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, அவனுக்கு முன்பதாக ஏசா கடந்து வருகிறான். ஏசா தனியாக வரவில்லை, 400 பேரோடு வருகிறான். 400 பேரோடு வருகிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஆதியாகமத்தின் 32வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் வாசிக்கிறது போல, he was afraid and he was distressed. அவன் மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய கடந்த காலம் அவனை துரத்துகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபின் எதிர்காலம் அவனை பயமுடுத்துகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பயத்திலும் வியாகுலத்தின் நடுவிலும் இருந்த இந்த இரவு, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக, அவன் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தப்பித்து வந்த தன்னுடைய சகோதரன் இப்பொழுது அவனுக்கு முன்பதாக 400 பேரோடு வருகிறான். ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை திரும்பவுமாக நாம் தப்பித்துக் கொள்ளலாம், இதை தவிர்த்து விடலாம் என்கிற ஸ்தோத்திரம் அதே இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார். இட் மைட் பி an unfinished chapter in our life. ஆமென், ஸ்தோத்திரம். முற்றுப்பெறாத அலுவல்கள் உடைய ஒரு பகுதியாக, ஒரு அத்தியாயமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். தேவன் அதை மீண்டுமாக, அதை ஸ்தோத்திரம், அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து அதை கடப்பதற்கு தேவன் கிருபை தருகிறார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில தன் சகோதரர்களை மீண்டும் சந்திக்கிறான். மோசே மறுபடியுமாக எகிப்திற்கு திரும்ப வருகிறான். பேதுரு இயேசுவை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மறுதலித்தவன் மீண்டுமாக மீன் பிடிக்க செல்லுகிறான். யோனா மீண்டுமாக நினிவேக்கு திரும்புகிறான். ஹல்லேலூயா. கடந்த கால தோல்விகளின் நினைவினால் துன்பப்படுகிற நம்முடைய வாழ்க்கையாய் காணப்படலாம். எதிர்காலத்தில் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு அச்சம் நமக்குள்ள காணப்படலாம். நேற்றைய பாவத்தை உணர்ந்து அதை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். நாளைய சவால் என்னவாக இருக்கும் என்பதை குறித்ததான கவலையோடு இந்த காலை நேரத்தில் காணப்படலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த கடந்த வாழ்க்கைக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கும் நடுவே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏசாயா 43வது அதிகாரத்தில் 18வது 19வது வசனத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக நினைப்பூட்டுகிறார். என்ன வசனம்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். ஏன்? இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா.
Hallelujah. Do not remember the former things. Amen. I will do a new thing. ஒரு புதிய காரியத்தை செய்கிற தேவன், ஒரு புதிய அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில துவங்க நினைக்கும் தேவன், பழைய அத்தியாயத்தை கடந்து வருவதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பழைய பேப்பரை, பழைய அதிகாரத்தை திருப்பினாதான் புதிய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் துவங்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எத்தனை தடவை தான் போனாலும் திரும்ப ஆண்டவர் அங்குதான் கொண்டு வந்து நிறுத்துவார். காரணம், அதை கடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த ராத்திரி வாக்குத்தத்தத்திற்கும் அதை நிறைவேற்றுதலுக்கும் இடையில் உள்ள இரவாய் காணப்படுகிறது. ஆதியாகமத்தின் 28வது அதிகாரத்தின் 15வது வசனத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 20 வருடங்கள் லாபானோடு யாக்கோபு இருந்தபோது யாக்கோபின் நிமித்தமாக தேவன் லாபானுடைய வீட்டை ஆசீர்வதித்தார், லாபகரமாய் மாற்றினார். பிரியமானவர்களே, தேவன் வாக்கு கொடுத்தது போல அவர் அவனோடு இருந்தார். ஆமென். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை காத்து வழி நடத்தினார். இப்பொழுது அவனை திரும்ப வர பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஒரு தருணம், ஆனால் முழுவதுமாக நிறைவேறவில்லை. காரணம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் திரும்ப வர பண்ணினவர், ஸ்தோத்திரம், ஆண்டவர் திரும்ப வர பண்ணினவர் இவனுக்குள்ள காணப்பட்ட பழைய கணக்கு, பழைய பிரச்சனையின் நினைவுகள் ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ, ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ. ஆமென், ஸ்தோத்திரம். திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் நடத்தினாரே, ஒருவேளை கைவிட்டு விடுவாரோ என்று சொல்லி ஆண்டவரே நீரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கும் தேவனுடைய தருணத்திற்கும் நேரத்திற்கும் நாளிகைக்கும் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். தேவன் பேசி இருந்திருப்பார், தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கு நேராய் வந்திருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் இன்னும் பதில் வராத நிலை. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், இன்னும் தரிசனம் நிறைவேறாத நிலை. ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் இன்னும் ஜெபத்தை முற்றிலுமாக பூரணமாக கேட்காத ஒரு நிலை. பிரியமானவர்களே, எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 23வது வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிற வார்த்தை, வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He who promised is faithful. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் என்றைக்கும் உண்மை உள்ளவராகவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி, அந்த ராத்திரி தனிமையிலே, ஆனால் அவன் தேவனோடு இருக்கும் ஒரு உணர்வை கொடுத்த இரவு. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இரவு, அந்த ராத்திரி அவன் தனிமையில காணப்பட்டான். பிரியமானவர்களே, எப்படி ஆதியாகமத்தின் 28வது அதிகாரத்தில் தன் வீட்டை விட்டு அவன் வரும் பொழுது பெத்தேலிலே தனிமையாக, தனி மனிதனாக அவன் கடந்து வருகிறான். அவன் அன்றைக்கு வரும் பொழுது அவனுக்கு குடும்பம் இல்லை. He did not have family. குடும்பம் இல்லை, வசதிகள் செல்வங்கள் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, ஸ்தோத்திரம், ஆஸ்தி செல்வங்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. தனியாக வருகிறான், தனி நபராக வருகிறான். தனி நபராக பெத்தேலில வந்து, ஸ்தோத்திரம், அங்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது அந்த கல்லை, தலைக்கு வைத்திருந்த அந்த கல்லை தூணாக நிறுத்துகிறான். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவன் தனிமையாய் இருந்த பொழுதிலும் அவனை சந்தித்த ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போன்று இந்த இரவு, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த ராத்திரி, அந்த ராத்திரியில ஆதியாகமத்தின் 32வது அதிகாரத்தின் 24வது வசனத்துல இவன் மனைவி, பிள்ளைகள், செல்வங்கள், வேலைக்காரர், வேலைக்காரி, ஆடு மாடுகளோடு சேர்ந்து வருகிறான். எல்லாம் இருந்தாலும் 32வது வசனத்தின் 32வது அதிகாரத்தின் 24வது வசனம் சொல்லுகிறது, ஜேக்கப் வாஸ் லெஃப்ட் அலோன். ஆமென். அவன், ஸ்தோத்திரம், தனிமையாக காணப்பட்டான். எல்லாம் இருந்த பொழுதிலும் அவனுக்குள்ளாக காணப்பட்ட அந்த தனிமையின் அனுபவத்தில் இங்கும் ஆண்டவர் அவனுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், எல்லாம் இருந்தாலும் தனிமையின் உணர்வு, எதுவும் இல்லை என்றாலும் தனிமையின் உணர்வு, ரெண்டிலும் நம்மோடு இருக்கும் தெய்வம் இந்த இரவில், ஆமென் ஸ்தோத்திரம், அந்த ராத்திரியிலே அவனோடு காணப்படுகிற தெய்வம். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். ஆகவே தான் எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் ஆமென் நாம் வாசிக்கிறது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற தேவன் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் எல்லா தனிமையிலும் நம்மோடு இருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். நாம ஒருவேளை ஸ்தோத்திரம் பிஸியா காணப்படலாம் நம்முடைய வாழ்க்கை, ஆமென் ஸ்தோத்திரம், வெற்றிகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையாய் காணப்படலாம், நண்பர்களோடு இணைந்திருக்கும் ஏராளமான நண்பர்களை வைத்திருக்கும் வாழ்க்கையாய் காணப்படலாம், ஆமென் ஸ்தோத்திரம், செல்வங்கள் ஆஸ்திகள் மிகுந்த வாழ்க்கையாய் காணப்படலாம். எல்லாவற்றிலும் ஒரு தனிமையின் உணர்வில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. அந்த ராத்திரி யாக்கோபிலிருந்து கர்த்தர் அவனை இஸ்ரவேலாக மாற்றின இரவு, ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் 32வது அதிகாரத்தின் 27வது வசனத்தில் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், உன் பெயர் என்ன? வாட் இஸ் யோர் நேம்? உன் பெயர் என்ன? பெயரை அறியாதவர் கேட்பது போல் கேட்கவில்லை, பெயரை அறியாதவர் கேட்பது போல இல்லை. பிரியமானவர்களே, இவனை தாயின் கருவில உண்டாக்கினவர் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே இன்னார் என்று அறிந்திருக்கும் தேவன் அவனை பார்த்து கேட்கிறார். காரணம் ஸ்தோத்திரம், தான் ஒரு எத்தன் என்பதை, தான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதை, தன்னுடைய நிஜ நிலையை, தன்னுடைய வாழ்க்கையின் உண்மை நிலையை ஆண்டவருக்கு முன்பதாக அவன் அறிக்கை செய்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து, ஆமென். When it comes to the light, amen, ஆண்டவர் அதை வெளிச்சத்திற்கு, ஆண்டவருடைய வெளிச்சத்திற்கு நம்முடைய இருளில் காணப்படும் அந்தரங்கத்தில் காணப்படும் எவரும் பார்க்காத வாழ்க்கை நிலை வெளியரங்கமாய் வரும் பொழுது அதற்கு பலன் குறுகி போகிறது, ஆமென் அல்லேலூயா, பலன் இல்லாமல் போகிறது, ஆமென் ஸ்தோத்திரம். அதை மறைத்து வைத்திருக்கும் பொழுது, ஆமென், எவரும் பார்க்கவில்லையே, எவருக்கும் தெரியாதே, எவர் கண்டு கொள்ளுவார் என்கிற நிலை ஒருவேளை நமக்கு காணப்பட்டால், பிரியமானவர்களே, ரிமெம்பர், God is looking at us. ஆண்டவர் நம்மை உற்று பார்க்கிற தெய்வம், இருதயங்களையும் இருதயத்தின் ஆழத்தையும் நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வேண்டதாக ஆண்டவர் இடத்தில் கேட்கிறார், உன் பெயர் என்ன? What is your name? ஆமென். ஆண்டவரிடத்தில் இவன் சொல்லுகிறான், நான் யாக்கோபு, நான் எத்தன், ஏமாற்றி வந்தவன், ஏமாற்ற தெரிந்தவன், ஏமாற்றுவதில் தேறினவன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை முற்றிலுமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்று இருந்த அவனை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மகனாக, இஸ்ரவேலாக, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் அவனை உருமாற்றுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தனக்கு முன்பதாக இருக்கும் சூழ்நிலை, தனக்கு முன்பதாக இருக்கும் சவால்கள், தனக்கு முன்பதாக இருக்கும் வாழ்க்கையின் போராட்டங்கள், ஸ்தோத்திரம், பொருளாதார தேவைகள், ஸ்தோத்திரம், வேலை பார்க்கிற இடங்களில் வரக்கூடிய சவால்கள், இல்லை சூழ்நிலைகள், இதை எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரை என்று ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்ற விரும்புவது, ஸ்தோத்திரம், முதலாவது நம்மை, ஆமென். ஆண்டவர் மாற்ற விரும்புவது ஃபர்ஸ்ட் இட் இஸ் us. ஆண்டவர் நம்மை தான் முதலாவது மாற்ற விரும்புகிறார். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். He becomes a new creation. பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழைய சுவாபம் ஒளிந்து போயின, பழைய குணங்கள் ஒளிந்து போயின, பழைய இருதயம் ஒளிந்து போயின, பழைய சிந்தனை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று ராத்திரி பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், யாக்கோபு ஏசாவை மேற்கொண்டானோ இல்லையோ, தன்னை மேற்கொள்ளுவதற்கு அந்த ராத்திரி, ஆமென் ஸ்தோத்திரம், அவனுக்கு உதவியது. ஆமென் ஸ்தோத்திரம். ஏசா இன்னும் 400 பேரோடு வருகிறான். கர்த்தருக்கு வேண்டதாக இன்னும் அடுத்த சூழ்நிலை இன்னும் மாறாத நிலை. ஆனால் இவனுக்குள்ள நம்பிக்கை, என்னை மாற்றின ஆண்டவர், ஆமென், என்னை உருமாற்றின ஆண்டவர், வாக்கு கொடுத்த தெய்வம் என்னை உருமாற்றி அந்த வாக்கின் வழியாய் என்னை நடக்க செய்ய அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதம் வெளிப்படுவதற்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதத்திற்கு உரிய பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும்.
ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற வாக்குத்தத்தம் முற்றிலுமாக பூரணமாக நிறைவேறுவதற்கு முன்பதாக அதை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். யாக்கோபினுடைய வாழ்க்கையில யாப்போக்கு நதிக்கரையில ஆண்டவர் அவனை முற்றிலுமாய் மாற்றினார். அன்று ராத்திரி ஆசீர்வாதம் வெளிப்பட்ட இரவு. அல்லேலூயா. தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொழுது தேவனுடைய கிரியை வெளிப்படுத்துகிற 3 இரவுகளில் முதல் இரவு that night blessing revealed night. இரண்டாவது பிரியமானவர்களே, ஆண்டவர் யாக்கோபை உருமாற்றுகிற தெய்வம், அவனை ஸ்தோத்திரம் பழைய வாழ்க்கையிலிருந்து மாற செய்த தெய்வம் என்பதை அன்று ராத்திரி நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் இன்னொரு ராத்திரியையும் குறித்து பேசுகிறது. இது தேவனோடு போராடின இரவு அல்ல, மாறாக தோல்வியை சந்தித்த இரவு. இந்த இரவுக்கு தோல்வியை சந்தித்த இரவு என்று பெயர். பிரியமானவர்களே, எடுத்து வாசிப்போமாக லூக்கா 5வது அதிகாரத்தின் 5வது வசனம். லூக்கா 5வது அதிகாரத்தின் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த இரவுக்கு பெயர் முழு இரவின் பிரயாசத்தில் வந்த தோல்வி. ஆமென். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வந்த தோல்வியின் இரவாய் இது காணப்படுகிறது. ஆமென். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும், ஆமென், தங்களுடைய முழு முயற்சிகளை கொடுத்தும், முழு பிரயாசத்தை கொடுத்தும், முழு பலனை செலவழித்தும், ஆமென், கர்த்தருக்கு வசனம் சொல்கிறது, ஒன்றும் அகப்படவில்லை. ஆமென். nothing was there, they have caught nothing. ஒன்றும் அகப்படாத தோல்வியின் இரவாய் இது காணப்படுகிறது. ஆமென். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், முழு இரவும் பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் விளைவு பூஜ்ஜியமாய் காணப்படுகிறது. விளைவு தோல்வியாக காணப்படுகிறது. மனித பார்வையில் இது தோல்வியான ஒரு நிலைப்பாடாய் காணப்படுகிறது. நம்மிலும் சிலர் சொல்லலாமே, ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், என்ன ஸ்தோத்திரம், தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை இருந்தது, தேவனுக்கு முன்பதாக கண்ணும் கருத்துமாய் நடந்தேன், மனுஷங்க பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு நடக்கல, ஆண்டவர் பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமா நடந்தேன், வாழ்க்கையின் விளைவு என்ன ஸ்தோத்திரம், ஒண்ணுமே பார்க்கல, பூஜ்ஜியமா வந்து நிக்கி, என்னை பார்க்கிறவங்க தோற்று போனவன் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தோடு என்னை பார்க்கிறார்களே என்கிற நிலைக்கு இந்த இரவு காணப்படுகிறது. This night was that night. இந்த முழு இரவும் விளைவு தோல்வியாக காணப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபின் இரவு அவனுடைய அடையாளத்தை மாற்றியது. ஆனால் பேதுருவின் இரவு, இந்த இடத்துல காணப்பட்ட இந்த முழு இரவு அவனுடைய எதிர்காலத்தையே மாற்றினது. எதிர்காலத்தை மாற்றின இரவாக இந்த இரவு முழு இரவாக ஸ்தோத்திரம் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்பதை மிக துல்லியமாக லூக்கா காரணத்தோடு எழுதி வைக்கிறார். இதை வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, this was night of failure. Though it was a night, a full night, ஸ்தோத்திரம், இது தோல்வியின் ஒரு இரவு. ஆனால் நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே, இந்த தோல்வியின் இரவு பிரியமானவர்களே தேவ பிரசன்னம் வெளிப்படும் பகலாக, கிறிஸ்துவின் பிரசன்னம் வெளிப்படும் பகலாக மாறியது. ஆமென். லூக்கா 5வது அதிகாரத்தின் 2-3 வசனங்களை நாம் திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் படகுகளை, மீன் பிடித்தவர்கள் படகுகளை விட்டுவிட்டு வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் படகில் ஒன்றிலே இயேசு ஏறினார். அந்த படகு சீமோனுடைய படகாய் காணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே இருந்து பார்க்கும்போது தோல்வி போல இருக்கலாம், ஆனால் இதற்கு பின்பதாக தேவ திட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. என்ன தேவ திட்டம்? நம்முடைய முழு பிரயாசம், நம்முடைய முழு முயற்சி, நம்ம பிரயாசப்பட்டதெல்லாம் ஒருவேளை விளைவு பூஜ்ஜியமாக காணப்படலாம். ஆனால் அந்த பூஜ்ஜியத்திற்கு பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிற்கக்கூடிய நிலையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து விட வேண்டாம். ஆமென்,
ஹல்லேலூயா. இங்கு ஒருவேளை இவங்க நைட்டு போய் பிடிச்சிட்டு வந்த மீன் கூட பிஸியா இருந்திருந்தாங்க அப்படின்னா அங்கு படகும் ஃப்ரீயா இருந்திருக்காது, அவர்களும் ஃப்ரீயா இருந்திருக்க முடியாது. இயேசுவும் அந்த படகுல ஏறி இருந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமையுண்டாக. இந்த காரணத்திற்கு பின்பதாக இயேசுவின் பிரசன்னம் காணப்படுகிறது. அந்த படகுல இயேசு ஏறி, ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவின் பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, ஸ்தோத்திரம், இவர்கள் பிரயாசப்பட்ட இரவு முழுவதும் உள்ள பிரயாசம் பூஜ்ஜியமாக முடிந்தது. கிறிஸ்துவின் பிரசன்னம் வெறும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தோடு நம்முடைய வாழ்க்கையில நின்று விடுகிறதில்லை. அது தேவ வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. லூக்கா 5வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் போதகம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி, he said to Simon, சீமோன் பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வார்த்தையின் தேவன், ஆமென், ஸ்தோத்திரம், சீமோனுடைய வாழ்க்கையில பிரசன்னமான பொழுது, பூஜ்ஜியத்தில் இருக்கும் அவன் வாழ்க்கையில பிரசன்னமான பொழுது அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எவரும் புரிந்து கொள்ள முடியாத, ஆமென், சீமோனுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேட்ச் ஆகாத ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. ஆமென், ஆழத்துல போய் வளைய போடு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டவன். மீன் பிடிப்பவர்கள் இரவில் மீன் பிடிப்பார்கள். இரவில் மீன் பிடிப்பது எளிது. இரவில் மீன் அதிகமாக அகப்படும். பிரியமானவர்களே, பகலில் ஆண்டவர் வளைய போட சொல்கிறார். கெனசரத் ஆற்றண்டையில், கெனசரத் ஆற்றை நன்றாக அறிந்திருக்கும் இந்த சீமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நேர் எதிர்மறையாக வருகிறது. ஆமென். நம்முடைய அனுபவங்களுக்கு நேர் எதிர்மறையாக சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை வரலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு அதற்குள் கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கிறதா என்பதை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை அது கிறிஸ்துவின் பிரசன்னத்தோடு தேவ வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில வந்தால் அது தேவ வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படக்கூடியதாய் காணப்படும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படக்கூடியதாய் காணப்படும். லூக்கா 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல ஐயரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். ஐயரே என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். 8வது வசனத்துல ஆண்டவரே என்று சொல்லி முடிக்கிறான். ஆமென். இந்த இயேசுவானவர், ஆமென், உண்டாக்கினவர், சிருஷ்டிகர்த்தா, ஆமென், கடலுக்கு அதிகாரி இவர், ஆமென், ஸ்தோத்திரம், சகலத்திற்கும் அதிகாரி என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு மகிமை அங்கு வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெறும் ஸ்தோத்திரம் மகிமையோடு மாத்திரமல்ல, இவன் எதிர்காலத்தையே மாற்றும் ஒரு அழைப்பாக அது முடிகிறது. ஆமென். பூஜ்ஜியமாக இருந்த அவனுடைய வாழ்க்கை, ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த ராம் முழுவதும் உள்ள பிரயாசத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் பிரசன்னம் வார்த்தையாய் வருகிறது. வார்த்தை மகிமைப்பட்டு அவனை தேவ ராஜ்யத்திற்கு அவனை அழைக்கிறது. பாருங்க, 5வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல 11வது வசனத்துல அவனை மீன் பிடிக்கிறவனை, மீன்களுக்கு பின்பதாக சென்று கொண்ட அவனை ஆண்டவர் மனிதனை பிடிப்பதற்காக, தேவ ராஜ்யத்திற்கு உகந்த மனிதர்களை பிடிப்பதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மகிமை, கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவின் பிரசன்னம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது பிரியமானவர்களே, அது கிறிஸ்துவின் தரிசனத்தோடு, கிறிஸ்துவின் இலக்குகளோடு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வெறும் கிருபையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில வாங்கிக்கிட்டு அனுபவித்துக்கிட்டு உட்காருறதுக்கு அல்ல பிரியமானவர்களே. தேவ ராஜ்யத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை திசை திருப்புகிற ஒரு தருணமாக இது காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது அதே கடல், இப்பொழுது அதே படகு, இப்பொழுது அதே வலை, இப்பொழுதும் அதே மீனவர் கூட்டம், அதே மீனவர்கள். ஆனால் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒரு பெரிய மகிமையை அவன் வாழ்க்கையில காண கிருபை தருகிறது. இந்த இரவு, இந்த முழு இரவு ஆச்சரியத்தில் வெளிப்படுகிற ஒரு இரவாய் மாறிற்று. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்திய 3 இரவுகளில் முதலாவது இரவு அன்று ராத்திரி ஆசீர்வாதம் வெளிப்பட்ட இரவு. ராம் முழுவதும் முழு இரவு ஆச்சரியத்தை வெளிப்படுத்திய இரவு. ஆமென், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. யாக்கோபு, ஸ்தோத்திரம், இரவு, அவனுடைய இரவு
அடையாளமாகவும் ஆசீர்வாதமாகவும் வெளிப்பட்டது. பேதுருவின் இரவு அழைப்பாகவும் அற்புதமாகவும் வெளிப்பட்டது. வேதம் இன்னொரு இரவையும் இங்கு நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. இதற்கு முன்பதாக பார்த்த எந்த 2 இரவிற்கும் ஒத்ததாய் இராதபடிக்கு ஒரு பிரத்யேகமான இரவாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பதாக யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் நித்திரையை கர்த்தருக்கு முன்பதாக இழந்தவனாய் காணப்பட்டான். பேதுருவின் வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக அவனும் தன் நித்திரையை இழந்தவனாக காணப்பட்டான். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததினால தன் ஆத்துமாவையே இழந்தவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நமக்கு முன்பதாக இருக்கும் பெரிய கேள்வி, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்திற்கு பின்பதாக ஓடிக்கொண்டு ஸ்தோத்திரம் உலகத்தில் ஆதாயத்தை சம்பாதிக்க நினைக்கும், உலகத்தை ஆதாயப்படுத்த இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில இன்று இரவு கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் காணப்படுகிறோமா? லூக்கா 12வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. லூக்கா 12வது அதிகாரத்தின் 20வது வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இந்த ராத்திரி ஆசீர்வாதத்தின் ராத்திரி அல்ல. இந்த ராத்திரி தேவன் அற்புதங்களை செய்யும் ராத்திரியும் அல்ல. மாறாக இந்த ராத்திரி கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நித்திய ராத்திரியாக இது காணப்படுகிறது. ஆமென். தேவனுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இரவாக இது காணப்படுகிறது. இந்த மனிதன் ஐஸ்வர்யம் உள்ளவன், இவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. பிரியமானவர்களே, உலகத்திற்கு முன்பதாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவனாக காணப்பட்டான். ஆனால் தேவனுக்கு முன்பதாக மதிகெட்டவனாய் காணப்படுகிறான். ஆண்டவர் அப்படித்தானே அவனை அழைக்கிறார், மதிகேடனே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தால் ஆண்டவருக்கு பிடிக்காதோ என்று சொல்லி நினைக்க வேண்டாம். மாறாக ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாய் இல்லாதபடிக்கு எவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தாலும் தேவனுக்கு முன்பதாக மதிக்கெட்டவர்களாய் வாழுகிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். இந்த மனிதனுக்கு ஸ்தோத்திரம், அவன் விளைச்சலை அறுவடை செய்வதற்கு திட்டம் இருந்தது. அவனுடைய விளைச்சலை ஸ்தோத்திரம் சேர்த்து வைப்பதற்கும் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவதற்கும் திட்டம் இருந்தது. அவனுடைய ஸ்தோத்திரம் எல்லா சம்பத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வைப்பதற்கு அவனுக்கு திட்டம் இருந்தது. ஏன்? ஈவன் he had a plan for retirement. ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், ஆமென், என் ஆத்துமாவே நீ இளைப்பாரு, ஆமென் ஸ்தோத்திரம், இளைப்பாரு என்று சொல்லி தன் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறான். ரிட்டையர்மெண்ட் பிளான்லாம் இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, நித்தியத்திற்கு ஆயத்தமில்லாத ஒரு நிலை இவனுக்குள் காணப்படுகிறது. நித்தியத்திற்கு ஆயத்தமில்லாத நிலை இவனுக்குள் காணப்பட்டபடினால இந்த இரவுக்கு பெயர் இந்த இரவு. This night is called this night. ஆமென். இந்த இரவை நம்முடைய வாழ்க்கையிலும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பிரியமானவர்களே, நாமும் இந்த இரவிற்கு நேராக கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், இந்த இரவிற்கு நேராக இவன் கடந்து வரும் பொழுது இவனுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணகர்த்தா பின்பதாக காணப்படுகிறவர் தேவன் ஒருவரே என்பதை புரிந்து கொள்ளும் இரவாய் இது காணப்பட்டது. சங்கீதம் 24வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது போல, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென், அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? ஆமென். நாம் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பிரயாசத்திற்கு, ஓட்டத்திற்கு, முயற்சிக்கு, செல்வங்களுக்கு, ஆஸ்திகளுக்கு, சுகத்திற்கு பின்பதாக காணப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. ஆமென். அதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். அவர்தான் நிச்சயமானவர். பாடினம் அல்லவா, நிச்சயமானவரே நீரே நிரந்தரமானவர். ஆமென். இந்த உலகத்துல ஒன்றும் நிரந்தரம் இல்லை, ஒன்றும் நிரந்தரம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரை தவிர, ஆமென், தேவனை தவிர ஒன்றும் நிரந்தரமானதில்லை. அவருடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் நிரந்தரமானதில்லை. ஆத்துமாவை தவிர, நமக்குள் காணப்படுகிற ஆத்துமாவை தவிர ஒன்றும் நிரந்தரமானதில்லை. இந்த ஆத்துமா தேவனை சந்திக்க வேண்டும் என்றால், ஆமென், அழியாத தேவ வார்த்தையை நம்முடைய ஆத்துமாவிலே வைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். இந்த ராத்திரி இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் உக்கிரகக்காரனாய் காணப்படுகிறேன்,
உக்கிரணக்காரனாய் காணப்படுகிறேன் என்பதை நினைவு கூறும் ஒரு இரவாய் காணப்பட்டது. இவன் பேசினதெல்லாம் என்ன? என் தானியங்கள், என் களஞ்சியங்கள், என் பொருட்கள், என் ஆத்துமா என்று சொல்லி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தன்னை குறித்து தான் கவனமுடையவனாய் காணப்படுகிறான். தன்னுடைய ஆத்மாவை குறித்து தான் கவனமுடையவனாய் காணப்படுகிறான். தன்னுடைய வாழ்க்கை குறித்து தான் கவனமுடையவனாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு அல்ல, ஸ்தோத்திரம், தேவ நாம மகிமைக்கு ஏதுவாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் லூக்கா 16வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலும் 11வது வசனத்திலும், லூக்கா 16வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக் chapter 16 verses 10 and 11. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால், அநீதியான உலக பொருட்களை குறித்து நீங்கள் உண்மையாயிராவிட்டால், யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? யார் நித்தியத்தை நம்மை நம்பி ஒப்படைப்பார்கள்? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஆண்டவருக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதுமே நம்ம சொல்றது அதுதானே, அவங்கள பாருங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தை பாருங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை பாருங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இப்படிதான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த கொஞ்சத்துல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த கொஞ்ச காரியத்துல உண்மை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் ஒரு வாழ்க்கை இந்த இரவில் அவனுக்கு நினைவாய் வந்த வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இந்த ராத்திரியில பிரியமானவர்களே, தேவன்தான் ஆசீர்வாதத்திற்கு காரணகர்த்தா. ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும், பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தை விட விலை மதிக்க முடியாதது மனிதனுடைய ஆத்மா என்பதையும் புரிந்து கொள்ளும் இந்த ராத்திரியாய் இது காணப்படுகிறது. லூக்கா 12வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால், ஆமென், ஹல்லேலூயா, ஆத்மாவை ஸ்தோத்திரம் நீ மேன்மையாக நினையாமல் உனக்கு கிடைத்திருக்கும் செல்வங்களை ஸ்தோத்திரம் நீ மேன்மையாக நினைக்கிறாயே, இந்த ஆத்மாவை உன்னிடத்தில் எடுத்துக்கொண்டால் இதற்கு என்ன விளைவு உண்டாகும் என்பதை அவனுக்கு நினைப்பூட்டும் வண்ணமாக, ஆத்மாதான் விலையேறப்பட்டது, ஆத்மாதான் விலை மதிக்க முடியாதது, ஆத்மாவுக்கு தான் விலை அதிகம், அந்த விலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும், கர்த்தர் முன்னதாக மார்க் 8வது அதிகாரத்தின் 36, 37 வசனங்களை வாசிக்கிறது போல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆமென். அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிற மனிதனுக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, அந்த ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? ஏற்கனவே கொடுத்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து வாழக்கூடிய வாழ்க்கையாய் நம்முடைய ஜீவியம் சென்று விடக்கூடாது. கர்த்தர் முன்னதாக விலை கொடுத்த அவருடைய விலையை ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆத்துமா விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்னதாக இந்த இரவு ஸ்தோத்திரம் ஆண்டவர் வரப்போகிற இரவாக, நித்தியத்திற்கு நேராக நடத்துகிற இரவாக, நித்திய வாழ்க்கைக்கு நேராக பயணிக்கும் இரவாக காணப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் காணப்படுகிறோமா? இன்று இரவு எப்படி ஆண்டவர் அவனை பார்த்து உன் ஆத்மாவை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டால், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமா என்கிற நிலையோடு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த ஆத்மாவை பார்த்து கேட்டது போல, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் அதே கேள்வி. இன்று இரவு இந்த தருணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார் என்று சொன்னால், அவரை சந்திக்கும் ஆயத்தம் நமக்குள் இருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராத்திரி
ஆசீர்வாதம் மிகுந்த ராத்திரியாக, தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் இரவாக, முழு இரவின் பிரயாசம் ஸ்தோத்திரம், ஆச்சரியப்படுகிற பகலுக்கு நேராக நம்மை நடத்துகிற ஸ்தோத்திரம் ஒரு இரவாக, எதற்கு நேராய் நம்மை நடத்துகிறது? நித்தியத்திற்கு நேராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரும் பொழுது அவருடைய வருகைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாக காணப்படுகிறதா? நாம் ஆயத்தத்தோடு காணப்படுகிறோமா? இல்லை அழிந்து போகிற நித்தியமற்ற நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் வாழுவதற்கு அத்தனை முயற்சிகளையும் ஏறெடுக்கிறோமா என்பதை நினைவு கூற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, இருக்கிற இடங்களில் அப்படியே நாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு விஷயம் கூட நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள், நீர் எங்களுக்கு ஆச்சரியமாக எங்களை நடத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அற்புதங்கள் எங்களை நித்தியத்திற்கு நேராக நடத்துவதாக. ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் வரும் பொழுது உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே உகந்த பாத்திரமாக, உம்முடைய வருகைக்கு உகந்த பாத்திரமாக நாங்கள் திகழ ஆண்டவரே கர்த்தர் எங்களை நித்தியத்திற்கு நேராக நடத்துகிற தருணமாய் காணப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் கொடுத்திருக்கும் ஆண்டவரே அத்தனை ஆண்டவரே அற்புதங்களும் எங்களை ஆண்டவரே நித்தியத்திற்கு நேராக நடத்த எங்களை மீண்டும் ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே வார்த்தைகளுக்கு நேராக, வசனங்களுக்கு நேராக மீண்டும் ஒரு விஷயம் கூட எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவரே இன்று இரவு நீர் எங்கள் ஆத்துமாவை சந்திக்க வந்தால் நாங்களும் ஆயத்தமாய் காணப்பட, ஆயத்தத்தோடு காணப்பட, உம்மை சந்திக்கும் ஆண்டவரே ஆயத்தத்தோடு காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், நீர் கொடுக்கும் அற்புதங்கள் ஆண்டவரே எங்களை நித்தியத்திற்கு நேராக நடத்தும் ஹல்லேலூயா நிலைக்கு நேராக காணப்படட்டோப்பா. வார்த்தைகளுக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம், வசனங்களுக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நம்பிக்கை பெருகுவதாக, தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நாம் இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து சொல்லுங்க. God bless you, God bless you.